Hi friends, welcome back our channel. ஒரு மகிழ்ச்சி செய்திங்க. அதாவது இன்றைக்கு தாங்க அந்த தகவலே வந்திருக்கு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சிக்கு மெமு ட்ரெயின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இந்த ட்ரெயின் வந்து எண்ணிக்கையில் 18, 19 மட்டும் 18ஆம் தேதி சென்னையிலேருந்து கிளம்புது. சென்னையிலேருந்து இரவு 10:05க்கு யாராவது இப்போ நீங்கள் போகணுன்னு நினச்சிங்க கூட கண்டிப்பாக நீங்கள் போய் ஏறிக்கலாம். அன்ரிசர்வ்ட் ட்ரெயினாக இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க. சென்னையிலேருந்து 10:5க்கு புறப்பட்டு தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர், திருப்பாதிப்புலியூர், கடலூர் போர்ட், சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோவில், மயிலாடுதுறை, கும்பகோணம், அப்படியே நேராக உங்களுக்கு திருச்சி. ஸோ இந்த மெமு ட்ரெயின்ஸ் முக்கால்வாசி ஸ்டேஷன்லலாம் நிப்பாட்டுறாங்க. இது வந்து அன்ரிசர்வ் ட்ரெயினாக மெயின்லைன் பாதையில் இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது. அதே போல் 18ஆம் தேதி இது ஏன்னா தேர்தல் ஸ்பெஷலாக இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அன்ரிசர்வ் ட்ரெயினாக இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறாங்க. யாராவது இந்த ட்ரெயினில் நீங்கள் டிக்கெட் கிடைக்கல, அதாவது எனக்கு உள்ளவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு இந்த தாராளமாக இந்த ரயிலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஃபுல்லி அன்ரிசர்வ்டு. இது யாருக்குமே தெரியாமல் கூட இருக்கலாம். மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நான் அதுக்காக இந்த காணொலி உடனே நான் பண்ணியிருக்கேன். இப்போ தான் வந்துச்சு, வந்த உடனே நான் பண்ணியிருக்கேன். அதே போல் திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது 19/4 அதாவது திருச்சியிலேருந்து 19/4/2024 அன்று திருச்சியிலேருந்து மாலை 6:30க்கு இந்த வண்டி புறப்படுறது. திருச்சியை விட்டிங்கன்னா பூதலூர் நிப்பாட்டுறாங்க, தஞ்சாவூர், பாபநாசம், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி வைத்தீஸ்வரன் கோயில், சீர்காழி, சிதம்பரம், கடலூர், திருப்பாதிப்புலியூர், விழுப்புரம், திண்டிவனம், செங்கல்பட்டு, தாம்பரம் வரைக்கும் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. இதை வந்து மெமு காராக இயக்கப்படுறது. 12 பேர் ஆஃப் மெமு காராக இதில் இயக்கப்படுகிறது. ஸோ அதை நான் முடிஞ்சால் நாளைக்கு இதில் பயணம் செஞ்சு எப்படி நம்ம பார்ப்போம், சும்மா போயிட்டு வரும்னு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ரேக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுச்சேரியிலேருந்து மெட்ராஸ் போகிற மெமு இதில் இந்த ரேக்கு தான் ஒரு நாள் பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு ரேக்கு வச்சுருப்பாங்க, பேருக்கு வச்சுருப்பாங்க. அதனால் இந்த ரேக்குக்கு பயன்படுத்துனால இந்த ரேக்கு இது ஏன்னா கூட்ட நெரிசலை குறைப்பதற்காக இது உடனே இந்த ரயிலை இன்று சென்னையிலேருந்து 10:05க்கு கிளம்புருங்க. யாராவது டிக்கெட் போகணும் தாராளமாக அன்ரிசர்வ்டு தைரியமாக பயணம் செய்யலாம். அப்படியே நம்ம மெயின் லைன் பாதை வழியாக இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது. மறுமார்க்கமாக திருச்சியில் 19ஆம் தேதி மாலை 6:30க்கு இந்த வண்டி புறப்படுது. தாம்பரத்துக்கு அதிகாலை 2:45 தாம்பரம் வருது. சென்னை எக்மோருக்கு இந்த ரயில் போகாது. ஸோ இந்த ரயில் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராவது போகணுன்னு நினச்சிங்கன்னா டிக்கெட் கிடைக்கல, உள்ளவன் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, உள்ளவன் மண்ணை அது போன்ற ரயில்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதில் பயணம் செய்யலாம். இது ஃபுல்லி அன்ரிசர்வ்ட் ரயிலாக இது இயக்கப்படுற என்ற மகிழ்ச்சி செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.